சீமானு அவ்வளவு பேசுறாருல. அவரு நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சீமானுக்கு ஓட்டு போடலையா அப்படின்ட்டு. அவரு பாதி பேர் பேச்ச ஒண்டி கேட்டுட்டு ஓட்டு போட மாட்டேங்கிறாரு. ஆமா, கூட்டணி ஆட்சிங்கிறது நல்லதுதான், வேற வழி இல்லாம கொடுத்தாதான். 120க்கு மேல வந்தா யாருமே தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு எப்படி வர முடியும்? இன்னும் சொம்பத்துக்கிட்டு தானே இருக்காங்க திமுகவுக்கு. ஏடிஎம்கேக்கு பிஜேபி போடாது, பிஜேபிக்கு ஏடிஎம்கே போட மாட்டாங்க. கூட்டணினால இவங்க அதிகமா வந்துட்டாங்கன்னா எதிர்ப்பு இல்லைன்னா மக்கள் எதிர்ப்பு மனசுக்குள்ளதான் இருக்கு. வெளியில காட்டினா அவங்களுக்கு பய உணர்வு அதிகம். எலெக்ஷன் நேரத்தில் அவங்களுடைய உணர்வு பூரா வெளிக்காட்டுவாங்க. மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் அவங்களுக்கு ஓட்டு கண்டிப்பா கிடைக்கும். 77 ஆட்சி அமைச்சார், எப்படி அமைச்சாரு? மக்கள் உணர்வுல இருந்து வெளியில வந்துச்சு. அந்த மாதிரி உணர்வுகள் இருக்கு மனசுக்குள்ள, வெளியே வர பயமா இருக்கு. அவ்வளவு. நானும் வந்து பாத்தீங்கன்னா என்டிகேல இருந்தேன் ஸ்டார்டிங்ல. தமிழக வெற்றிக்கழகம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு வந்துட்டேன். நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. இளைஞர்களோட சப்போர்ட்டும் டிவிகேக்கு இருக்கு. இவங்களுக்கு மனசுலயும் ஒரு மரியாதைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் மனசுல வந்துச்சு அப்படின்னா எத்தனையோ பெரிய பெரிய கூட்டணிலாம் வச்சவங்க கூட மண்ணை கவிட்டு போயிருக்காங்க ஒரு நேரத்துல. எதிர்ப்பு இல்லைன்னா மக்கள் மனசுக்குள்ளதான் இருக்கு. வெளியில காட்டினா அவங்களுக்கு பய உணர்வு அதிகம். இன்னைக்கு தமிழ்நாடு மக்களை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா பய உணர்வு அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு வர்த்தக நிறுவனமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடங்களா இருந்தாலும் சரி, இந்த இடங்கள்ல இருக்கும்போது சர்வ கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்கிறனால வெளிக்காட்ட மாட்டாங்க. எலெக்ஷன் நேரத்தில் அவங்களுடைய உணர்வு பூரா வெளிக்காட்டுவாங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. வரும். இப்ப வந்து 1976 எம்ஜிஆர் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நடிகர், அவர் ஒரு மலையாளத்தான், அவர் மக்கள் மனசுல ஒன்னா இருக்கு, அவர்கிட்ட ஒன்றும் வாய்ப்பு கிடையாது, கலைஞருக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு அந்த நேரத்தில் பேசுனாங்க. ஆனா அந்த 77 ஆட்சி அமைச்சாரு, எப்படி அமைச்சாரு? மக்கள் உணர்வுல இருந்து வெளியில வந்துச்சு. அந்த மாதிரி உணர்வுகள் இருக்கு மனசுக்குள்ள, வெளியே வர பயமா இருக்கு. அவ்வளவு. கூட்டணி பலமும் ஒன்று இருக்கு. திமுக கூட்டணியில வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு. அதே நீங்க சொல்றது இருக்கு. அதே போல இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து நேரடியாக போய் ஸ்டாலின் அவர்களை பாக்குறாங்க. பாமக வந்து திமுக கூட்டணிக்கு வர மாதிரி இருக்கு. கூட்டணி பலம் இல்லாம எப்படி வெற்றி பெற முடியும்? ஏன்னா விஜய் அவர்கள் சொன்னாரு ஆட்சியில் பங்கு அழியாது பங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. விஜய் அவர்கள்ட்ட எந்த கூட்டணி கட்சிகளும் வரவே இல்லையே. நீங்க சொல்றது வந்து கரெக்டான பாயிண்ட் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் 100 பேருமே யாரும் ஓட்டு போடுறது கிடையாது. 60% 65% தான் ஓட்டு விடுது. இந்த 60%ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கட்சிக்காரங்கள 35-40% இருக்காங்க. அதனால அடிப்படையில் நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் அடிப்படையில் அவங்களுடைய கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கெல்லாம் என்ன நிற்கிறதுனால நாங்கள் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு இதில் சொல்கிறாங்க. இதெல்லாம் முறியடித்த காலமும் ஒன்று இருக்குது, அது யாரும் சொல்ல முடியாது. மக்கள் மனசில் முறியடித்த காலம்னு ஒன்று இருக்குது, அது எப்போ வேணாலும் வரலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கே கூட மக்கள் மனசில் வந்து இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், முதியோராக இருக்கட்டும், இவங்களுக்கு மனசுலையும் ஒரு மரியாதைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் மனசில் வந்துச்சு அப்படின்னா எத்தனையோ பெரிய பெரிய கூட்டணிலாம் வச்சவங்க கூட மண்ணை கவிட்டு போயிருக்காங்க ஒரு நேரத்தில். இதை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து அதிகமாக இருக்கு. இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்குன்னு சொல்றாங்க. திமுக கூட்டணியில் கேட்கும்போது திருமாவளவன் வந்து நீண்ட கால செயல் திட்டம்னு சொல்றாரு. விஜய் அறிவித்த பிறகு இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கலன்னா நாங்கள் விஜய் பக்கம் போயிடுவோம்னு ஒரு நிர்வாகி பேசுறாரு. இப்படிப்பட்ட சூழல் இருக்குல்ல, இன்றைய சூழலில் வந்து ஆட்சியில் பங்குங்கிறது தேவையான ஒரு விஷயமா இருக்கா? தமிழ்நாடு வந்து இந்த ஆட்சியில் பங்குங்கிறத தமிழ்நாட்டில் ஏற்கனவே பண்ணி தோத்து போன ஒரு கான்செப்ட். 110 தொகுதியில் நின்னாங்க காங்கிரஸும் திமுகவும். ஏடிஎம்கே ஜெயிச்சுட்டே இருந்தது, திமுக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியாச்சும் வந்தாகணுங்கிறதுக்காக காங்கிரஸோட ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வந்து டிஎம்கேவோட 110 ஆளுக்கு நின்னாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையுமே மாற்றி தான் போட்டாங்க எல்லாம், நம்ம அதிகமாக வரணும் அப்படின்னு. இங்க வந்து அந்த ஒரு தனிநபர் செல்வாக்கு தான் இங்க எடுப்படும். கூட்டணி ஆட்சினா அதனால தான் எடப்பாடி வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்றது காரணம். கூட்டணி அப்படின்னா அது இது ஆட்சியில கொடுக்க மாட்டாங்களா பங்கு? ஆட்சியில் கொடுப்பாங்கன்னா இப்போ வேற வழி இல்லை. அது ஆட்சியில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு கிறிஸ்தவராக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், அதே போல ஒடுக்கப்பட்ட. ஆமாம், கூட்டணி ஆட்சிங்கிறது நல்லது தான். ஆனால் கூட்டணி ஆட்சி எப்படின்னா, இப்போ 200 சில்லற வருது, 118 தான் எடுக்க முடியும் போது 100 தான் இருக்கு அப்படின்னா என்ன செய்வாங்க? கொடுத்தே ஆகணும். போன தடவை ஆட்சியில் பங்கு இல்லைன்ட்டாங்க. பாட்டாளி கட்சி காங்கிரஸ் உடைய ஆதரவுல டிஎம்கே இங்க ஆட்சி பண்ணிச்சு. சிறுபான்மை அரசு பண்ணும்போது ராமதாஸ் என்ன தெரியுங்களா, பல இது பண்ணி கொண்டாந்தார். காலையில 10 மணிக்கு தான் திறக்கணும் சாராய கடை, எங்க வைக்க கூடாது, ஒவ்வொன்றுக்கும் இவங்க பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. அதாவது ஒரு இதுக்கு கட்டுப்பட்டுட்டே இருந்தாங்க. ஆனா கூட்டணி ஆட்சினா எல்லாரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி வைக்கணும். ஆனா இங்க கூட்டணி ஆட்சி வேற வழி இல்லாம கொடுத்தாதான். 120க்கு மேல வந்தா யாருமே தர மாட்டாங்க. ஏடிஎம்கே அப்படிதான், நாங்க தனிச்சு
இருப்பான்னு. ஏன் அதை திரும்ப திரும்ப எடப்பாடி சொல்றாருன்னா, கூட்டணி அப்படின்னாலே ஓட்டு போட மாட்டாங்க. ஏடிஎம்கேக்கு பிஜேபி போடாது, பிஜேபிக்கு ஏடிஎம்கே போட மாட்டான். கூட்டணினாலே இவங்க அதிகமாக வந்துட்டாங்கன்னா 3 கட்சி ஒரு காலத்தில் 3 கட்சி தான் வெயிட்டாக இருந்துச்சு. விசிகா பாட்டாளி கட்சியெல்லாம் அவ்வளோ வெயிட் இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே 2 காங்கிரஸ் யாரோட நிற்கிதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படி இருந்தது. ஏடிஎம்கேட காங்கிரஸ் இருந்தது. ஏடிஎம்கே டிஎம்கேட சேர்ந்து 2 பேர் நிற்கும் போது ஏடிஎம்கே தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா 2 பேர் மாற்றி போட்டாங்க. காங்கிரஸ்காரன் பூரா தான் நிற்கிற தொகுதியில் ஏடிஎம்கே டிஎம்கேனா ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி டிஎம்கேயும் மாற்றி தான் போட்டாங்க. அதனால இங்கே வந்து இந்த கூட்டணி முதல்ல அறிவிச்சு நாங்கள்லாம் ஒன்றா கூட்டணி தான் அப்போம் அப்படின்னாலே அது அந்த கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓட்டு போடுற வரைக்கும் ஒரு பேச்சு, ஓட்டு போட்டோடனே அவங்க போய் ஒரு சேர்ல உட்காந்து ஒரு அதிகாரத்தில் பேசுறது அது வேற. அதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் அவங்களுக்கு ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுக்கே தெரியும்ல இவங்க நல்லது செய்கிறாங்க, இவங்க நல்லது செய்யல. திமுகவில் ஓட்டு போடுறவங்க திமுகவில் தான் ஓட்டு போடுவான். அதிமுகவில் ஓட்டு போடுறவங்க அதிமுகவில் தான் ஓட்டு போடுவான். சீமானு அவ்வளோ பேசுகிறாருல. அவர் நிறையா பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சீமானுக்கு ஓட்டு போடலையா அப்படின்ட்டு. நல்லா பேசுகிறாருல. அவர் பாதி பேர் பேச்சை ஒண்டி கேட்டுட்டு ஓட்டு போட மாட்டேங்கிறாரு. அது வேற பிரச்சனை. அதே மாதிரி தான் விஜய் பேச்சை கேட்டுட்டு அவங்க மனநிலை எப்படி இருக்கோ அப்படி தான் செய்வானு. அவன் மொத்தம் திமுகவில் போடுறவன் போட்டுக்கிட்டு தான் இருப்பான், ஏடிஎம்கேல போடுறவன் போட்டுக்கிட்டு தான் இருப்பான். அவன் கட்சிக்கு போட போது தான் மீதி கட்சிக்கு போடுவானு. ஏடிஎம்கேக்கா சீமான் வந்து நல்லா பேசுகிறாருல. நல்லா ஒரு இதாக தான் இருக்காரு. அவர் பேச்செல்லாம் நிறையா கேட்டிருக்கேன். நல்லா இருக்கு, பேச்சு நல்லா இருக்கு. இவங்க ஓட்டு போடணுமே. இப்போ நான் வந்து நானே என்ன எடுத்துக்கேன், எனக்கு பிடிச்ச கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போட முடியும். அங்கே போய் நின்று மிஷினில் டக்குன்னு மெயின் என்ன ஆகும், ஆஹா இவனுக்கு போடுறா அப்படின்னு நம்ம போடுவோம். நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சதான் நம்ம ஓட்டு போட போகிறோம். புரியுதுங்களா? அது மாதிரி தான் மக்களோட மனநிலை. இவனுக்கு போடுன்னு துணிக்கக்கூடாது. துணிச்சாலும் அவன் போட மாட்டான். கூட்டத்தோட கூட்டமாக 10 பேரை கூட்டிகிட்டு போனாலும் அதில் 2 பேர் தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க ஒழிய 9 பேர் அவனுக்கு பிடிச்ச கட்சியில் தான் ஓட்டு போடுவாங்க. 8 பேர். இளைஞர்களோட ஓட்டு சொல்றாங்க. இப்போ பெண்களோட ஓட்டு யாருக்கு நினைக்கிறீங்க? பெண்களோட ஓட்டு வந்து ஒவ்வொருத்தவங்க வறுமையில இருப்பாங்க, காசு கொடுத்தா அவங்களுக்கு போடுவாங்க. இப்ப இருக்க மனநிலைக்கு வந்து சொல்ல முடியாதுங்க, எப்படி வேணாலும் மாறும். ஏன்னா ஏகப்பட்ட கட்சி வந்துருச்சு. விஜய், ஏடிஎம்கே, டிஎம்கே பெரிய கட்சி, நிறைய கட்சி இருக்கு. அதனால பிரிஞ்சு வரும். பரவாயில்ல வளர்ந்துக்கிட்டு தான் வருது. கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொருத்தன் கட்சி திறந்தாலும் மக்களோட மனநிலை என்ன இருக்கோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவானே ஒழிய வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டான். அவன் மனநிலை ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே, டிஎம்கேனா டிஎம்கே, பிஜேபினா பிஜேபி, விஜய்னா விஜய்க்கு. அவன் மனநிலை என்ன இருக்கோ அதுதான் போடுவானே ஒழிய அதெல்லாம் மாற்றவே முடியாது. அண்ணே பிஜேபி வந்து உலக லெவலில் மோடியோட செல்வாக்கு அதிகமாக இருக்குண்ணே. என்னண்ணே அவரோட ஆட்சி உலக லெவலில் நம்ம இங்கே இருக்கோம், நம்ம எது வேணால் பேசலாம். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள்ட்ட கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவோட மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நம்மளை பார்த்தாலே ஒரு கருப்பினா அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நினைச்சவங்களாம் இன்னைக்கு இந்தியாவாங்கிற திரும்பி பார்க்குற அளவுக்கு கொண்டாந்துருவாங்க. வாஜ்பாய்க்கு அப்புறம் இவங்க தான். இன்னமும் காங்கிரஸ் வந்து காமராஜர் தான் சொல்கிறாங்களே தவிர வேறு யாராவது சொல்கிறாங்களா சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு எப்படி வர முடியும்? இன்னும் சொம்பத்துக்கிட்டு தானே இருக்காங்க திமுகவுக்கு. சீமானவர்கள் வந்து தொடக்கத்துல விஜய் அவர்கள் ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. இப்போ வந்து எதிராக பேசுறாரு, போர் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாரு. சீமானவர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரோட செயல்பாடு கொடுத்து சீமானை வந்து எதிர்த்தாருன்னா அவர் வந்து தமிழினம் அந்த கொள்கையை வந்து தான் அவர் வந்து பின்பற்றாரு. நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழினம் மற்றும் திராவிடம் 2 கண்கள்னு சொல்லியிருக்கனால தான் சீமான் வந்து ஆதரிக்கிறது இல்லை அவர். ஓகேங்களா? அவர் அந்த கொள்கையை விட்டு வந்தாங்கன்னா வந்து 2 பேரும் கூட்டணி அமைச்சு வெற்றி பெறலாம். இளைஞர்களோட ஆதரவு ஆல்ரெடி வந்து சீமான்ட்ட தான் இருக்கு. அப்படிலாம் அரசியல் ரீதியா பாக்குறவங்க எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சீமான். அப்படிலாம் இல்லை. நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்டிகேலாம் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். தமிழக வெற்றிக்கலம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் தமிழக வெற்றிக்கலத்துக்கு வந்துட்டேன். நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க இளைஞர்களோட சப்போர்ட்டும் டிவிகேக்கு இருக்குது. விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்னா இந்தந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குதா? விஜய் அவர்கள் அவருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு மட்டும்தான் இருக்கே தவிர அவர் என்ன அரசியல் முன்னெடுக்கிறாரு அப்படின்ற புரிதல் இருக்கா இல்லைங்க? ஒரு சிலருக்கு இருக்குது நண்பா, நிறையா பேருக்கு புரிதல் இல்லை, ஒரு சிலருக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து வருகின்ற
2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஜெயிப்பாருன்னு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. இப்போ அடுத்து வந்து 2வது மாநாடு வந்து மதுரையில் ரெடி ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. அந்த மாநாட்டில் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கருத்தில் அவர் சொல்லுவார். முதல் கூட்டமே விக்கிரவாண்டியில் நடந்துச்சு. விழுப்புரம் விக்கிரவாண்டி நடக்கும்போது ஒரு 14 லட்சம் பேர் வந்தாங்கன்னு பொதுச்செயலாளர் அவர் பேசுறாரு. இப்போ இந்த முறை வந்து 20 லட்சம் பேர் வருவாங்க மதுரையில் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக கூட்டமெல்லாம் வந்து வாக்கா மாறாது அப்படின்ட்டு திமுக அதிமுக தரப்புல சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் நண்பா இருப்பாங்க ஓகேங்களா. மக்கள் கையில் தான் இருக்குது. எதாக இருந்தாலுமே உங்கள் கையிலேயே என் கையிலே இல்லை, கூட்டத்தை பார்த்துலாம் இல்லை. இப்போ இவங்களுக்கு என்ன தோணுது, இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓட்டு வரிசையில் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா அனலைஸ்லையுமே வந்திருக்கு ஓகேங்களா. வர சட்டமன்ற தேர்தலில் தான் எதாக இருந்தாலும் தெரியும். இந்த கருத்து கணிப்பு நீங்கள் சொன்னாலும் எப்பயுமே கருத்து கணிப்பு இப்போ பிஜேபி கூட 300 தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்கன்ட்டு 2024 சொன்னாங்க. பல கருத்து கணிப்பு வந்து தனிச்சே ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொன்னாங்க. கருத்து கணிப்பு நம்ப முடியாதுல்ல. எப்படியுமே பாசிட்டிவாக சொன்னாலும் நெகட்டிவாக சொன்னாலும் அது மாறக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக. அவங்க 2024 அவங்க தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப டவுன்ஃபால் தான் அவங்களுக்கு இருந்துச்சு பிஜேபிக்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஓரளவு லீடு கொடுத்து வந்துட்டாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு வச்சு சொல்ல முடியாது தான். எப்பயுமே வந்து வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து ஒரு 70% இருக்கும். 69 ஆமாம் 71 நிற்கும். 30% மக்கள் வந்து வாக்கே செலுத்த மாட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து அந்த 30% மக்களை வந்து வாக்கு செலுத்த வைக்கிறதுக்கு எதாவது செய்வாரா? கண்டிப்பாக புதிதாக வந்து வாக்கு செலுத்தினாதான் விஜய் அவர்களுக்கு வரும். ஆமாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இயக்கமாக இருந்ததும் சரி, இப்போ கட்சி ஆரம்பிச்சதும் சரி, அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க தரப்புலேருந்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா முட்டை பால் பிரெட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கழகத்தில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயிலகம், தளபதி பயிலகம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க செயல்பாடு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எஃபெக்ட் எந்த அளவு போடணுமோ போட்டுட்ருக்காங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் மக்களோட ஓட்டை வச்சு தான் எதாக இருந்தாலும் நடைபெறும். விஜய் அவர்களோ ஆதவ அர்ஜுனா அவர்களோ வந்து தொடர்ந்து சொல்றது வந்து 1967 எப்படி அண்ணா ஜெயிச்சாரோ, 77 எப்படி எம்ஜிஆர் ஜெயிச்சாரோ அதே போல வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தவர். இப்போ எம்ஜிஆர் வந்து அதனால தான் கட்சி தனியாக ஆரம்பிச்சாரு. இப்போ திமுக வந்து 49 தொடங்கின கட்சி 67 தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இவ்வளோ காலம் இருக்குல்ல, 2 ஆண்டுகளில் வந்து வெற்றி பெறக்கான சூழல் இருக்கா? இருக்குது நண்பா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்போம், எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா. டிவிக்கே வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு எல்லார் மனசுலையும் இருக்குது. அது நிச்சயமாக நிறைவேறும்.